காலை வணக்கம், வெல்கம் டு பெருமன் அட்வைஸ் யூடியூப் சேனல். இப்போ நான் செகண்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா வால்யூம் வந்து ரொம்ப குறைஞ்சிருந்தது. ஸோ அது போய் அப்புறம் போய் செக் பண்ணாக்கா கண்டுபிடிச்சேன். இந்த டெல் மைக்ரோஃபோன் வந்து இங்கே இந்த இடத்துல இருந்தது. ஸோ அதுதான் நான் கண்டுபிடிச்சேன். பட் எனக்கு வந்து எப்போ அப்படி எதனால் அப்படி போச்சுன்னு தெரியல. அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஐ ஹேவ் டு லுக் அட் தட். ஐ திங்க் எவ்ரி டைம் ஐ ஷுட் செக் திஸ். ஓகே, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு கார்டு ஆரம்பிக்க போகிறோம். செகண்ட் டைம் இன்றைக்கி ஓப்பன். ஸோ நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 12,062 ஓப்பன் ப்ரைஸ் மேலே தான் நல்லது. எவ்வளோக்குள்ள இருக்கோ அவ்வளோக்கு நல்லது. நம்ம இதுக்கு நிறைய தடவை பதிவிட்டுருக்கோம். 12,000 இஸ் ரவுண்ட் நம்பர் அண்ட் 10,000, 11,000, 12 ரவுண்ட் நம்பர்ஸ். எஸ்பெஷலி ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து 12,000 கிட்டே இருந்து தொட்டு 12,000 பிரேக் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அண்ட் அப்படி இந்த மாதிரி பிரேக் நம்ம இதை பதிவிட்டுருக்கோம் ஆல்ரெடி. பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஏதாவது ஒரு லெவலில் பிரேக் ஆக முடியாத பட்சத்தில் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த டே ஜென்ரலி மார்க்கெட் கேப்பில் தூக்கி மேலே போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது வந்து அதே மாதிரி நடந்தால் நான் சொன்னதால நடக்கலை. அது மார்க்கெட்டோட பிஹேவியர் அந்த மாதிரி. ஓகே, நான் சொன்னதால் நடந்தது கிடையாது. பாஸ்ட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுதான் நடந்திருக்கு இப்போது. ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் 47 advances, 42 declines, 1 unchanged. ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். ஸோ 16,000 crores turnover இன்றைக்கி, 1,280 advances, 362 declines, which is very strong. ப்ராட் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி ப்ராட் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இதுதான் இன்றைக்கி பெரிய ரேலி இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்னென்னாக்கா இது நீங்கள் எவ்ரி 1 hour இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது குறைஞ்சே வரக்கூடாது. அப்படியே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபுல் ரேலி இருக்குன்னு அர்த்தம். மத்தியானம் வரைக்கும் இதே மாதிரி இருந்து அகெயின் நம்ம மார்க்கெட் இறங்காமல் இருந்தாக்கா பெரிய ரேலி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை பெரிய அளவில் இறங்க வாய்ப்பு இருக்குது க்ளோசிங்கில். பட் இது வந்து இன்றைக்கி வந்து மேலே நிற்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். ஐ திங்க் இந்த வாரம் ஃபுல்லாக நேற்று வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் பாதி பேர் காணாமல் போயிருப்பாங்க. இன்றைக்கி மீதி பேர் காணாமல் போயிருப்பாங்க. கேரி பண்ணுவாங்க. எந்த டைரக்ஷன் தான் காணாமல் போயிருப்பாங்க. It's not a great time for option riders. This kind of volatility, it actually kills them. So God bless option riders, and they have to take care. And அதான் சொல்லணும். இப்போ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆப்ஷன் ரைடிங்கில் இறங்கியிருக்காங்க. அவங்க தான் சொல்கிறேன் நான் இது. ஸோ இங்கே ஆப்ஷன் பற்றி ஐ திங்க் ஐ போஸ்ட் வீடியோ பாசிபிள். நிறைய சேனல்ஸில் இப்போ ஆப்ஷன்ஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு ஆப்ஷன்ஸ் பற்றி. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு தனி வீடியோ போடுறோம் ஆப்ஷன் பற்றி. இப்போ நம்ம இன்னொரு வீடியோ போட வேண்டிய தருணம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ப்ராட் மார்க்கெட் வியூ இதில் கிடைக்குது. நிஃப்டி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் வித் பிஇ. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி வந்து டார்கெட் 14,000 சொல்கிறோம். 14,000 போயிட்டு மார்க்கெட் சப்போஸ் ரிவர்ஸ் ஆச்சுனாக்கா அப்போ நம்ம இது எல்லா பிஇயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டேட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் அது வரைக்கும் கீழே இருந்துச்சுனாக்கா எவ்வளோ தூரம் கீழே போகுதுன்னு நமக்கு தெரியும். நம்ம பாட்டமில் இருக்கும்போது எவ்வளோ தூரம் பி இருந்தது, டாப்பில் என்ன பி இருந்தது, நம்ம ஃபுல் நிஃப்டி கவுண்டர்ஸ்க்கு பார்க்கலாம். ஆல் த நிஃப்டி ரிலேட்டட் கவுண்டர்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஒரு இன்றைக்கி எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸ்ட்ராங்காக இன்றைக்கி யார் இருக்காங்கன்னு பார்த்தாக்கா 1.58 நிஃப்டி, 1.29, 1.2. ஸோ நிஃப்டி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் ரியலாக மேலே போகுதுனாக்கா ப்ராட் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். இந்த லாஸ்ட் 1000 பாயிண்ட் ஸ்மால் கேப் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணல. இனிமேல் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் மார்க்கெட் நிற்கும். ஏன்னா ஒன் சைட் மூவில் வந்து இட் இஸ் நாட் மார்க்கெட்ஸ் ஒன்லி ஃபியூ ஸ்டாக்ஸ் வில் கோ அப். 2019 தான் நடந்தது. ஒன்லி ஃபியூ ஸ்டாக்ஸ் டு த மார்க்கெட் அப். இப்போ கொஞ்சம் ப்ராட் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் வந்தால் தான் நல்லது. அதர்வைஸ் இட் இல்லை வாட் ஹேப்பன் லாஸ்ட் இயர் ஹேப்பன் நெக்ஸ்ட் இயர். ஓகே, ஸோ டாப் கெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இருக்குது, டாடா ஸ்டீல், HCL டெக், அதானி போர்ட்ஸ், கிராசிம், இண்டால்கோ இருக்குது. டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார், சன் ஃபார்மா. ஸோ ஓகே, சன் ஃபார்மா ரிஸ்க் எடுத்து நினைக்கிறேன். ஸோ அந்த சன் ஃபார்மா அந்த லோ தான் இம்பார்ட்டண்ட்டு. அதுமாதிரி வால்யூமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறது எஸ்பிஐஎன், ஐடியா ரெகுலராக வருது, சுசுலான், இந்து பெட்ரோ, எஸ் பேங்க், டாடா மோட்டர்ஸ் இவங்களாம் இருக்காங்க. நல்ல பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தா இந்து பெட்ரோ. ஸோ இந்து பெட்ரோ நம்ம பார்க்கலாம்.
அதே மாதிரி இது வந்து இன்ட்ரெஸ்டிங். இது மாதிரி கேப் அப்பில் இருக்கும்போது இதுக்கு பேர் பிரேக் அவே கேப். இந்த மாதிரி கேப் அப்பில் இருக்கும்போது ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகணும், ப்ளஸ் நல்ல வால்யூம் இருக்கணும், அப்போ தான் இம்பார்ட்டண்ட்டு. இது பேர் பிரேக் அவே கேப். ஓகே, இதோடைய ஆப்போசிட் வந்து பிரேக் டவுன் கேப். பெரிய ரேலிக்கு கேப் டவுன் ஓப்பன் பண்ணி கீழே வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓப்பன் ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் பார்த்து தான் தப்பிப்பீங்க, எல்லாம் டேஞ்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மாதிரி சிக்னெட்டு, இந்த சுஸ்டான் வாங்குறதுக்கு பதில் தைரியமாக ஐடியா வாங்கலாம். ஐடியாவில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது கண்ணெதிர்க்க. ஓகே, இந்த பிஸ்னஸ் இருக்குது கண்ணெதிர்க்க. இவங்கெல்லாம் வந்து மேலே போக வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நீங்கள் ஒரு பென்னி ஸ்டாக்கு வந்து வோடஃபோன் மாதிரி ஸ்டாக்கை வாங்குறது வந்து இஸ் அ குட் இஃப் யூஆர் பென்னி ஸ்டாக் லவர்னாக்கா வோடஃபோன் ஷுட் பி த பெஸ்ட் பெட் அதில். ஓகே, இண்ட் பெட்ரோல் பார்த்தோம் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. எஸ் பேங்க் வந்து மூவ்மெண்ட்டே இல்லை. டாடா மோட்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியாச்சு. ஸோ வேல்யூவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரிலையன்ஸ் வேல்யூவில் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் ப்ளஸில் இருக்குது. எஸ்பிஐஎன் ப்ளஸில் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், இண்ட் பெட்ரோல் கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். இந்துஸ்தான் பெட்ரோல் பார்த்தோம், அப்புறம் எஸ்பிஐ பார்க்கலாம். நம்ம எஸ்பிஐஎன் அதுவும் கேப் அப்பில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பேர் அகைன் இது கேப் அப்பு. ஓகே, இது வந்து ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆன வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ மேலே க்ளோஸ் அவ்வளோ நல்லது. இது வந்து 11 crores வால்யூம் 7 crores தான் இது. பட் ஸ்டில் இந்த 11 crore ஓகே நீ க்ளோசிங்கில் பார்க்கலாம். இது பேர் பிரேக் டவுன் கேப். இது பேர் இந்த மாதிரி இது பேர் பிரேக் டவுன் கேப். கீழே வந்து கேப்பை ஃபில்அப் பண்ணி திருப்பி கீழே இறங்கியிருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் திங். தென் வி லுக் அட் ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் இன்ட்ரெஸ்டிங் திங். ஓகே, ஸோ இந்த ஓகே திஸ் ஆல்சோ கேப் அப். புரியுதுங்களா? ஸோ கேப் அப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் ப்ரைஸ் மேலே ட்ரேட் ஆகணும். ஓப்பன் ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆச்சுனாக்கா வேஸ்ட்டு. மார்க்கெட் ப்ளஸில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ளஸில் இருக்குன்னு நினச்சிட்டு அது ஓப்பன் ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆச்சுனாக்கா வீக்னஸ், இட்ஸ் நாட் ஸ்ட்ரென்த். ஓகே, ஓப்பன் ப்ரைஸ் டிட்டர்மின்ஸ் புல்லிஷ் ஆர் பேரிஷஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடையாது. அதே மாதிரி கேப் டவுனில் கீழே ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ப்ரைஸ் மேலே ட்ரேட் ஆனாக்கா புல்லிஷ்னஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது பிரகாரம் பார்த்தா 19 நீங்கள் ஹை ப்ரைஸ் வந்து 1954, ஹை வந்து 1955. ஸோ இப்போ ட்ரேட் ஆகுது 1949 ட்ரேட் ஆகுது. ஸோ பட் இது வந்து ஓப்பன் ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகிறதுட்டு ரிலையன்ஸ் வீக். ஓகே, ரிலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நினைக்காதீங்க. ரிலையன்ஸ் இன்னைக்கு சார்ட்டில் டெக்னிக்கலி வீக். ஓப்பன் ப்ரைஸை கட் பண்ணால் தான் வந்து இது ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஃபார் இன்ஃபர்மேஷன். இது ட்ரேட்லாம் பண்ணாதீங்க. ஷார்ட்டும் போகுது லாங் போகுது. ஒரு இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ப்ரைஸ் கீழே தான் வீக். நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம வந்து இன்பெட்ரை பார்த்தாச்சு. ஓகே, ரிலையன்ஸ் 3 கவுண்டர் பார்த்தாச்சு நீங்கள். ஓகே, அது போதும் நிறைய நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு 52 வீக் ஹை, 22 52 வீக் க்ளோஸ் ஆகணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 12,000 இருக்கும்போது க்ளோஸ் டு ஆல் டைம் இருக்கும்போது இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 52 வீக் ஹையில் இருக்கணும். ஒரு 10 52 வீக் லோவில் இருக்கலாம். பட் அந்த பேட்டர்னில் இதில் வரல. இது வந்து இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை இப்போதைக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் அ குட் சைன். நம்ம ப்ராட் மார்க்கெட் பார்க்கலாம். இப்போது இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம நிஃப்டி ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். நம்ம லுக் அட் பேங்க் நிஃப்டிலாம் பார்க்கலாம் கீழே. ஸோ நிஃப்டி பேங்க் 1.32. இது யார் ஃபினான்ஷியல் சர்வீஸ் 1.2. இதுவும் அப்போ ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்போ. மெட்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் மெட்டல் கவுண்டர் நல்லா இருக்குது. PSU பேங்க். ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பேங்க், PSU பேங்க், ரியாலிட்டி ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நேற்று வந்து பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணல. இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணுறது நிஃப்டியை. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கேன் ப்ரொப்பல் த மார்க்கெட் அப். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஐ திங்க் இட்ஸ் டைம் டு டேக் எ க்ளோசர் லுக் அட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ அதனால் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அண்ட் PSU பேங்க்ஸ் ஆர் கோயிங் டு பி டார்க் ஹார்ஸ். இந்த 52 வீக் லோவில் இருக்க வேல்யூ பைஸ், இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்கெல்லாம் வந்து இஃப் யூர் அ வேல்யூ இன்வெஸ்டர், நாட் இஃப் யூர் நாட் அ மொமெண்டம் இன்வெஸ்டர், இட்ஸ் நாட் த பிளேஸ். இஃப் யூர் அ வேல்யூ இன்வெஸ்டர், தட் இஸ் த பிளேஸ். நம்ம கவர் பண்ணியிருக்காது நேற்று. ஸோ நத்திங் மோர் டு ஆட் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. பாய்.